சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே சொல்லிக்கிறேங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஊர் மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோடனே எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது, செக்யூரிட்டி இருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் வேறு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்த உடனே நம்மளும் இங்கே ஒன்று வாங்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அந்த மாதிரி எனக்கும் பிடிக்கும், என்னோடய அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும். இப்போ நான் வீடு வாங்க போகிறேன்னா நான் என்னோடய அம்மா அப்பாவுக்கு பார்த்து சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், அண்ணாக்கும் பார்த்து சொல்கிறேன். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கா, இந்த பக்கம் அப்படியே பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்கிங் ட்ராக். ஒரு ஊர் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ரொம்ப எனக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னே ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கும் பொழுது, நம்ம டிஎல்எஃப்க்கு அப்படியே பேக் சைடில் நம்ம மணப்பாக்கம் மெயின் ரோடு இருக்கும், மியாட் சிக்னல்லேருந்து வரும். அதில் ஆண்ட்ரோவில் இருக்கக்கூடிய காசா உட்டோப்பியா ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ஃப்ளாட் தான். என்ன தான் இது பேரளவில் நான் ரீசேல் ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டுங்க. ஓனர் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுட்டு இப்போ சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறையா இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சென்னையில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் இருக்கேன், எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே வெளியே எதுவும் மறைச்சி வச்சு பேசுறது நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்று இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4th ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே காரிடார் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர். இந்த வீட்டினுடைய மெயின் டோருக்கும் ஆப்போசிட்டில் வேறு எந்த வீடும் இல்லை, நீங்கள் பார்க்க முடியும். வெளியில் வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க, சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் செக்யூரிட்டினாவும் இருக்காங்க, இது அடிஷ்னல் சேஃப்டி தான். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோரில் உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் இருக்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் கோடு வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். மெயின் டோர் தாண்டின உடனே லிவிங் கம் டைனிங். இந்த வீடு 1565 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட். வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஓனர் வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை, இன்வெஸ்டராக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓனருங்க. யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய வீடு, அதே நேரத்தில் வெயிட்டிங் பீரியடும் கிடையாது, உடனே நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். இப்போ நீங்கள் புக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் ஆக்கிடுவாங்க. ஏன் காசாகிரண்டினுடைய இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லேயே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு இந்த காசாகிரன் செல்லு ஷூரில் இருக்காது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து உங்களுக்கு பால்கனி ஹேண்டில் எம்எஸ்ல இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லி ஓப்பனபிள் டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங் நல்லா வெளிச்சமாக இருந்தது. இந்த பால்கனிலேருந்து உங்களுக்கு வியூ, போடியம் வியூ, செஸ் போர்டு இருக்குது, லான் இருக்குது, சிட்டிங் ஏரியா இருக்குது, கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்யூனிட்டிஸ் 80க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 rupees. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. இந்த லிவிங் கம் டைனிங், இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. C டைப் ஸ்லாப் இருக்குது. உங்களுக்கு வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ, உட்டன் கலரில் இருக்கக்கூடிய விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. மெயின்டெனன்ஸ் கிரில்லோடு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தான் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கணும். இந்த கிச்சன்லேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு பேசேஜுங்க, ஆஃப் செட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்டீரியர் ஒர்க்கில் நீங்கள் பண்ணிக்கணும். இங்கே வந்துடுங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது, மெயின்டெனன்ஸ் கிரில்லோடு இருக்குது. ஏசி வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கா, அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷவர் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் அவுட்லெட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு ரெயின் ஷவர் கொடுத்துருக்குறாங்க, வென்டிலேட்டர் இருக்குது. கோலர் பிராண்டில் வாஷ் பேஷன் கிரானைட் ஸ்லாபில் கொடுத்துருக்குறாங்க. எதனால நான் இந்த பெட்ரூமில் நீங்கள் ஏசி போடுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு இப்போ ஈவினிங் டைம் சரிங்களா, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட். அப்போ வெஸ்ட்டிலேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும், சன் எல்லாமே உள்ளே வருது. ஆனால் இந்த பெட்ரூமில் வராது. எதனாலனா அந்த அட்டாச் பாத் அங்கே ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால. அதனால தான் நான் சொன்னேன் இந்த பெட்ரூம் நீங்கள் எடுத்துக்கலாம். எதனாலனா இந்த அட்டாச் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சும்மா சொல்ல மாட்டேன், காரணமாக தான் சொல்லுவேன். சன்லைட்டை இந்த அட்டாச் பாத் ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்றதுனால இந்த ரூமில் ரூம் டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகும். ஏசி போடுறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக ரூம் சில் ஆகிடுங்க. சரிங்களா, ஏசி போடுறதுனா இந்த ரூமில் போடுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. அதே நேரத்தில் வாஷ் பேஷனும் இங்கேயே இருக்குது. மெயின் டோர்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த வாஷ் ஏரியா தெரியாது, உங்களுக்கு தனியாக நடுவில் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வாஷ் ஏரியா ஓப்பன் ஆனோடனே தெரியாது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்காக மறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்டீரியர் ஒர்க்கில் நிறைய செலவுகள்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் செக்ஷன் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜுங்க. இந்த பேசேஜ்லேயும் மொத்தம் 3 டைரக்ஷன் நம்ம போடலாம். எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட்டில் போகிறேன்னு சொல்லி ரைட்டில் போயிட்டேன். இது வந்து 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைட்
ஃபுல்லி ஓப்பனபிள் டோரோடு இருக்கக்கூடிய விண்டோ கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் கிடையாது. இந்த பெட்ரூம்லையும் 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எதனால் இதை நான் தேர்ட் பெட்ரூம்னு சொன்னேன்னா, இந்த பேசேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு அட்டாச் பாத்தோட செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. அதனால தான் 1 2 3. இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ் கிரில்லோடு இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. 3 BHK 3 டாய்லெட். சரிங்களா? காமன் பாத் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வால் மவுண்டேஷன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, எல்லாமே கூலர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது காமன் பாத்துங்க. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. கொல்லர் பிராண்டில் வால் மிக்ஸ், வாஷ் பேஷன், வால் மவுண்டேஷன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் எல்லாமே இருக்குது. டைல்ஸ் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வேறு. இந்த வீடை உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சிட்டேன். சரிங்களா? இந்த 1565 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு காமன் ஏரியாவும் இருக்குது. எதனாலனா இது பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் 1,45 லட்சம் கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1.45 CR. இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணணும் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க நாங்கள் மறந்துடாதீங்க. சைட் விசிட் கோஆர்டினேட் பண்ணுறது, லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஓனர் சைடில் டேரக்ட் நெகோஷியேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே காசாகிரான் செல்லேஷுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் நீங்கள் காசாகிரான் செல்லேஷுக்கு தான் கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாகிரான் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ஒரு ரீசேல் யூனிட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு அவங்க கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.